குருபாஸ் நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்துக்கலாம், ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. செஞ்சுரி அடிச்சு தோற்றுறாங்க ஆப்கானிஸ்தான். நல்லா ஃபைட் கொடுத்தாங்க இந்த மேட்ச்சில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ரொம்ப நாளாகவே வீடியோ போடலனால நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க நம்ம சேனலில். ஏன் சொல்கிறேன்னா, லாஸ்ட்டு 2 வீடியோ போட்டிருந்தேன், அது யாருமே பார்க்கல. ஒரு வியூஸ்லலாம் 10 வியூக்குள்ள தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மறக்காம பட்டிருக்கேன். டாஸே டிலே தான் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு ஒரு 6 மணிக்கு போல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க டியூ டு ரெயின். அப்புறம் இந்தியா டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தாங்க. ஹர்ஷ்தூபேவும் குர்னியூர் பேர்னோன்னு சொன்னேன். நான் ஸ்குவாட் அனௌன்சிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்க 2 பேர் வந்து கலக்குன்னு கலக்கி விட்டாங்க. 5 ஓவர் போட்டு 2 பேருமே 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஹர்ஷ்தூபே கொஞ்சம் ரன் வழங்கிட்டாரு. பட் இருந்தாலும் அது பரவாயில்ல. பட் குர்னூர் பார் ஃபாஸ்ட் பவுலிங்கை கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்காரு. 140+ ஸ்பீடு தான் போடுறாரு. அப்புறம் குருபாஸ் அடின்னு அடிக்க ஆரம்பித்தார். 50 போட்டார் 25 பாலில். அதுக்கப்புறம் செஞ்சுரியை போட்டார் 48 பாலில். குருபாஸ் வெறித்தனமாக ஆட ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்புறம் நம்ம குருபாஸ் 102 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். யார் கையால் அவுட் ஆனார்னா, ஒரு பார்ட் டைம் பவுலர் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். நிறைய விக்கெட் எடுத்தார் ஐபிஎல்லில். நிதிஷ்குமார் ரெட்டி கையில் தான் அவுட் ஆனார். அவர் 2 விக்கெட் எடுத்திருந்தார். 194 தான் 25 ஓவரில் அடித்தாங்க. 25 ஓவர் கேம் தான், நல்ல டார்கெட் தான். ஆனால் ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆகிட்டார். எப்படி அவுட் ஆனார்னு பார்த்தா, ராஷித் கான் த்ரோ அடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி கில்லோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கில்லு மேலே தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் கில்லு தான் காரணம் அவுட் ஆனதுக்கு. அதுக்கப்புறம் இஷான் கிஷான் ஒரு 34 நல்ல டெபியூ. இஷான் கிஷான் ஓடிஎல் இப்போ தான் டெலிவரி பண்ணுறாருன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ டெபியூ பண்ணுறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு ஒரு 12 ரன்ஸ் அடிச்சார். அப்புறம் கேஎல் ராகுல் 6 ஃபினிஷ் பண்ணிட்டாரு. இப்போ வந்துட்டு இந்தியா வந்துட்டு இந்த சீரீஸில் லீட் பண்ணுறாங்க 1-0. இந்த மேட்ச் நடக்கலைன்னா கூட ட்ராவ் ஆகிருக்கும்.